நேரம் போய்கொண்டிருக்கிறது. ஆளுக்கு ஒரு திசையில் செல்வோம். நீங்கள் ரத்தம் குடிக்க தேர்ந்தெடுக்கும் ஆட்கள் மத சின்னங்கள் எதுவும் அணிந்திருக்கிறார்களா என்று கவனித்து பாருங்கள். அந்த பூதம் மூசாவிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே பிரிவோம். மீண்டும் நமது இடத்தில் சந்திப்போம். இங்கதானே நாய் குளிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்களா? எனக்கு இருக்கும் ரத்த வெறிக்கு என் கண்ணில் யார் முதலில் தென்படுகிறார்களோ அவர்களை கடித்து ருசித்து அந்த ரத்தத்தை குடித்துவிட்டுத்தான் ஓய வேண்டும். தலைவர் முகாம்போவிடம் திட்டு வாங்குவதை விட அந்த நாசக்காரி துர்முகியின் அலட்சியத்திற்கும் ஏளனத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எந்த மனிதனும் கிடைக்க மாட்டேன் என்கிறார்களே. பிரகாஷ் ரூபத்துல பிரகாஷ் காதலி வீட்டுக்கு போனா அவளையே இன்னைக்கு விருந்தாக்கிக்கலாமே. திலகா, பயப்படாதே. யாரு யாரு என்ன கூப்பிடுறது? நான் தான். நான் தானா? யாரு? இருட்டுல நின்னுட்டு பேசிட்டு இருக்க. வெளிச்சத்துக்கு வந்தாதானே அடையாளம் தெரியும். உனக்கு நல்லா தெரிஞ்சவதான். செத்து போன ராசாத்தி தானே? உயிரோட நான் உன் முன்னாடி நிக்கிறேன். என்ன போய் நீ செத்துட்டேங்கிற? நீ ராசாத்தி இல்ல, பேய். பேய். இவ ரத்தத்தை குடிச்சு தலைவர் முகோம்போ கிட்ட பாராட்டு பெற வேண்டும். அதோட நான் சேர்ந்த இனத்துக்கு விசுவாசமா இருக்கணும். சரியான நேரத்துக்கு வந்தேன். சில நொடிகள் தாமதமா வந்திருந்தா கூட அந்த அப்பாவி பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும். வீட்டுக்குள்ள போ. ரத்த காட்டேரிகளோட அடுத்த குறி யாருங்கிறது தெரியலையே. உடனே நான் போயாகணும். ஒரு முக்கியமான விஷயம். வெளியில வா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப வரப்போறியா இல்லையா? யாரோ பார்த்தா என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆகாது. வெளியில வா. சரி. முக்கியமான விஷயம் பேச இப்படிதான்
அர்த்த ஜாமத்துல வந்து எழுப்புவாங்களா? இப்ப வந்தாதானே உன்னோட ரத்தத்தை குடிக்க முடியும். என்ன உளறீங்க? முதலில் உன் காதலன் பிரகாஷ், அடுத்தது நீ. இருவரையும் இரத்த காட்டேரிகளாக மாற்றிய பெருமை எனக்கே சேரட்டும். ரெண்டு ரத்த காட்டேரிகளையும் துரத்தி அடிச்சிட்டேன். மீதி 2 ரத்த காட்டேரிகளும் இந்த ஊருக்குள்ள தான் இருக்கணும். காவலுக்கு நிக்க சொன்ன தாத்தாவை போய் பார்த்தாதான் மீதி நிலைமை என்னன்னு தெரியும். ஒரு மனிதன் எனக்கு ரத்தம் கொடுக்க போகின்றவன். எனக்கு ஏற்பட்டிருக்கும் அவப்பெயரை நீக்கப் போகும் மனிதனே, உனக்கு என் கோடான கோடி நன்றிகள். என் அதிர்ஷ்டம் கிழவன் தானே கிடைத்திருக்கிறார். மூசா சொன்ன ரத்த காட்டேரிங்கள்ல இவனும் ஒருத்தனா இருக்கணும். கொஞ்சம் விளையாட்டு காட்டி பார்ப்போம். என்ன கிழவன் பயப்படாம இருக்கிறான்? ஒரு ரத்த காட்டேரி எதிரில் வந்து நின்னா பயந்து அலறணுமே. ஏற்கனவே என் இனத்தவர்கள் அவமானப்படுத்துவது போதாதென்று இந்த கிழவன் வேறு என்னை அவமானப்படுத்துகிறானே. கிழவனுக்கு கண் பார்வை மங்கலோ? எதுக்கும் பக்கத்துல போய் நின்று பார்ப்போம். அடே கிழவா, நான் யார் தெரியுமா? ரத்த காட்டேரி. இப்பொழுது உன்னை கடித்து ரத்தத்தை குடிக்கப் போகிறேன். பயப்படு. ஐயோ, பயந்து தொலையேண்டா. அப்படியா? சந்தோஷம். எனக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி பழக்கமே இல்லை. குடிச்சுக்கோ. என்ன இந்த கிழவனின் பேச்சு ஒரு தினுசாக இருக்கின்றதே. இதை ஆராய்வது நம் வேலை இல்லை. நமக்கு தேவை ரத்தம். அதெல்லாம் தேவையே இல்லடா. எனக்கு வலிக்காது. குடி. என்னது இது? அந்த பூதம் மூசாவின் உடலில் ஏற்பட்டதை போலவே இருக்கிறது. என்ன பாக்குற? ரத்த காட்டேரிய பார்த்து தைரியமா ரத்தம் குடிச்சுக்கோன்னு சொன்னேனே, அப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டாம் நான் யாருன்னு. நான் அலாவுதீன், மூசாவுடைய தாத்தா, பூதகுலத்தின் பேரரசன். ஓடி போயிருந்தேன்.
ரத்த காட்டேரிங்க ஒருத்தரை கூட கடிக்க விடாம இன்னைக்கு நாம தடுத்துட்டோம். இந்த ஒரு ராத்திரி தடுத்துட்டோம், எல்லா ராத்திரியும் தடுக்க முடியுமா? இருக்காதுங்கிற உண்மை எனக்கு நல்லாவே தெரியும். ரத்த காட்டேரிகளோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களோட பலவீனமும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்ப அதுக்குண்டான வழி என்னன்னு பாப்போம். வா வா. என்ன நடந்தது துர்முகி? நீயுமா வெறுங்கையுடன் திரும்பி விட்டாய்? சொல்வதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் உண்மை அதுதான். திட்டமிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாய் சென்றோம். ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒருவரையாவது கடித்து ரத்தம் குடிக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். நான் நமது அடிமை பிரகாஷின் காதலியை குறிவைத்து சென்று அவளது வீட்டில் சந்தித்தேன். ரத்தம் குடிக்கப் போகும் சில நொடிகளுக்கு முன்பு அந்த மூசா அங்கே தோன்றினான். அவனுடைய சக்தி வாய்ந்த தாக்குதலில் நான் ஓடி வந்து விட்டேன். தலைவரே, நானும் ஒரு பெண்ணை மயக்கிவிட்டேன். ரத்தம் குடிப்பதற்குள் மூசா வந்து என்னை துரத்தி விட்டான். என்ன? ஒரே சமயத்தில் 2 இடத்திலும் மூசா தோன்றினானா? ஒரே குழப்பமாக இருக்கிறதே. உங்களோடு வந்த அகோரன் கதி என்ன? நாங்கள் பிரிந்து செல்லும் முன்பு இறுதி எச்சரிக்கையாக சொல்லி இருந்தேன். ரத்தம் குடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, யாரும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று. ஐயோ, அகோரன் ஒருவேளை மூசாவிடம் மாட்டிக்கொண்டானா? மிகப்பெரிய சிக்கலாகி விடுமே. மகாபோ, துர்முகியை தோல்வி அடைந்து வந்திருக்கிறாய். நீ மட்டும் என்ன? உன் கதை என்ன சொல். தலைவரே, இன்று நான் ஒருவனை கழித்தேன். பரவாயில்லை, நீ ஒருவன் தான் ரத்தம் குடிக்காமல் இருந்தாய். சபாஷ் சபாஷ். எங்கே மேலே நடந்ததை கூறு. ஆனால் நான் ரத்தம் குடிக்கவில்லை. என்ன? ரத்தம் குடிக்க முடியவே இல்லை. அதற்குள் மூசா வந்து தடுத்து விட்டானா? இல்லை, நான் கடித்த உடம்பில் ரத்தமே இல்லை. என்ன சொல்கிறாய்? பிறகுதான் தெரிந்தது, அந்த கிழவன் மூசாவின் தாத்தாவாம், பூதலோகத்தின் சக்கரவர்த்தியாம். தாத்தாவும் பேரனும் இரவில் ஊரை சுற்றி காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மூசாவின் தாத்தாவா? ஆமாம் தலைவரே, ஒரு பெரிய குடும்பமாகவே தங்கி இருக்கிறார்கள். நல்ல வேலை, யாரும் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் கூட மனிதனின் ரத்தத்தை குடிக்க முடியவில்லையே. காவலுக்கு வேறு மூசா இருக்கிறானா? நிலைமை இப்படியே போனால் நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறதே. இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்தாக வேண்டும். இப்ப கதவை திறக்கிறீங்களா இல்லையா? கதவை திறக்கல, நான் உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். பாட்டி, கதவை திறங்க பாட்டி. கைவிழி கோவப்படுறா. கதவை திறங்க பாட்டி. கைவிழி கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. பொறுமையா இருக்க சொல்லுங்க பாட்டி. ஏய், என்னை அடைச்சு வச்சிருக்கீங்க. இப்போ ஏன் கையால எல்லாரும் அழிய போறீங்க பாருங்க. சொல்றேன்ல, கதவை தரங்க. கதவை தரங்க. கதவை திறக்கல,
கதவை திறங்க பாட்டி. என்ன கௌரி சத்தத்தையே காணோம்? உள்ள போய் பார்க்கலாமா? போய் பாரு. நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் பத்திரமா சேர்ந்துருவ. ஏய் 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 கௌரி, உன் உயிர் தொலிய பாரு. கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டு இருக்கா. டே பாலு, உன்னால ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கூட அவ கூட சண்டை போடாம இருக்கவே முடியாதா? அது அந்த சண்டை கோழிகிட்ட சொல்லு. கௌரி அவனை விடு. நம்மளால அவனை திருத்தவே முடியாது. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. கௌரி, தேன்மொழி மயக்கத்துல இருக்கா. மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தானா கயல்விழியா மாறி கத்துவா. தேன்மொழியோட பலகீனமான உடம்பு தாங்காது. இப்ப நம்ம அவளை காப்பாத்தியாகணும். என்ன செய்யணும்னு சொல்லு. பாட்டியை சந்திக்கணும். தேன்மொழியை காணாம பாட்டி ரொம்ப தவிச்சு போயிருப்பாங்க. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி இங்க கூட்டிட்டு வரணும். இப்போ தேன்மொழி இருக்கிற சூழ்நிலைய பாட்டி பார்த்தா அவங்க மனசு தாங்கவே தாங்காது. கண்டிப்பா கயல்வழிக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் பாட்டி நம்ம கிட்ட சொல்வாங்க. ஆன்ட்டி, நீங்க தேன்மொழியை பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க போய் பாட்டியை கூட்டிட்டு வரோம். வாங்க வா. அம்மா தேனு, எங்கம்மா போன? விறகு வெட்டிட்டு வரேன்னு போனியம்மா. அங்க என்னம்மா ஆச்சு? இந்த வயசான பாட்டியை தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. எம்மா உன்னை எங்கம்மா தேடுவேன் தேனு? பாட்டி, பாட்டி நீங்க எங்க போறீங்க? தேன்மொழியை தேடி போறீங்களா? ஏய், அவங்க என்ன சின்ன பப்பாவா திசை தெரியாம காணாம போறதுக்கு? அவங்க விறகு வெட்டிட்டு வர போயிருப்பாங்கப்பா. விறகு வெட்டிட்டு வர சொன்னா விறகு வெட்டி கட்டிட்டு வரவங்களாச்சே. டேய், பாட்டியே தேன்மொழியை காணோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நீ வேற இடக்க மடக்க பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதடா. குழந்தைகளா, நீங்க பேசுறத பார்த்தா என் பேத்தி தேன்மொழி காணாம போனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்க ஊரை விட்டு ஒதுங்கி வந்த பிறகு என்னை விட்டு அவ பிரிஞ்சதே கிடையாது. நான் இல்லாம அவ சாப்பிடவே மாட்டா. விறகு வெட்ட போனான்னா எந்த நேரம் ஆனாலும் பயமில்லாம திரும்பி வந்துடுவா. இப்போ 2 நாள் ஆச்சு, அவ வரவே இல்லை. அவளுக்கு என்ன ஆச்சோன்னு என்னான்னு எனக்கு எதுவுமே தெரியல. பாட்டி, தேன்மொழி உடம்புல கயல்வழி இருக்கிறதால அவங்க விறகு வெட்டு போன இடத்துல மயக்கம் போட்டு கிடந்தாங்க. பாட்டி, நாங்க தான் அவங்களை அழிச்சிட்டு போய் லதா ஆண்டி வீட்டுல வச்சிருக்கோம். வாங்க பாட்டி, தேன்வழி அக்காவை போய் பார்க்கலாம். நாங்க கூட்டிட்டு போறோம். வாங்க வாங்க.